Good morning champion, this is Professor R. Surendran from Government College of Technology. இப்போ என்ன பார்க்குறோம்னா fluid mechanics technical marathon பார்த்துட்டு இருக்கோம். இந்த technical marathonல வந்து 3 டேர்ம் இருக்கு. இப்போ distance between G னா center of gravity, M னா metacenter, B னா center of buoyancy வச்சுங்க. இப்போ இது distance between center of gravity and metacenter, இது distance between center of buoyancy and metacenter, இது distance between center of buoyancy and center of gravity. இப்போ BM minus BG னா GM அப்படின்றாங்க. இப்போ GM வந்து இப்போ இதுல BM வந்து பாத்தீங்கன்னா minimum moment of inertia to the of immersed volume. இது மைனஸ் பிஜி அப்படியே தான் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம் போடும்போது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். எப்பவுமே வந்து ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபார்முலா வந்து பயன்படுத்த அந்த ஃபார்முலாவே உள்ளே போய் உட்காந்துரும். சரிங்களா? ஃபார்முலா வந்து உள்ளே போய் உட்காந்துரும். அந்த உள்ளே போய் உட்காந்துட்டா அப்புறம் நமக்கு வந்து மறக்காது. அடுத்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா T ஈக்குவல் டு 2π டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்குள்ளே K ஸ்கொயர் டிவைட் பை GM into G. இந்த GMன்றது மெட்டாசென்ட்ரிக் ஹைட், Gன்றது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, K வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரெண்டு கான்செப்ட் கற்றுக்கிட்டோம். மூணாவதாக உள்ள கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாடி ரொட்டேஷன் ஆக்சிஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சிங், ரோலிங், யாவிங். பிச்சிங், ரோலிங், யாவிங். இப்போ பிச்சிங்கில் வந்து நம்ம பிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சிங்கில் பிட்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சிங்கில் வந்து இந்த T தான் நமக்கு பிட்டு. ஸோ இந்த T-யை வந்து நம்ம பெருசாக போட்டுக்கிறோம். பிச்சிங்கில் T-யை பெருசாக போட்டுருவோம். அப்போ T-னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ரோலிங்கில் எந்த லெட்டர் வந்து டபுள் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு பிட்டு. ரோலிங்கில் L வந்து டபுள் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே லாங்கிடியூனல் ஆக்சிஸ். இப்போ யாயிங்கும் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் தான். அந்த யாயிங்கை வந்து இந்த ஒய்யை வந்து அப்படியே திருப்பி பார்த்தோன்னா அதுலேயும் வந்து ஒய் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஒரு குத்து மதிப்பாக T, எக்ஸாக்டாக T இல்லைனா கூட குத்து மதிப்பு T-யாக தெரியும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெர்பெண்டிகுலரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யாயிங்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸும் வரும், பெர்பெண்டிகுலர் வரும். ஆனால் பிச்சிங்கில் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் வரும், ரோலிங்கில் லாங்கிடியூட் ஆக்சிஸ் தான் வரும். இப்போ பிச்சிங்னா இட் இஸ் அ மோஷன் அபவுட் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒரு ரோலிங்னா வந்து இப்போ கப்பல் இப்படி இருக்குன்னா இப்படி சுற்றுறது தான் ரோலிங். அப்போ இட் ரொட்டேட் அபவுட் த லாங்கிடியூட் ஆக்சிஸ், இட் ரொட்டேட் அபவுட். பிச்சிங்னா என்னன்னா இட் இஸ் ரொட்டேட் அபவுட் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னா இப்படி சுற்றுறது. இப்போ கப்பல் இப்படி ஆடுச்சுன்னா அது பிச்சிங், கப்பல் இப்படி ஆச்சுன்னா ரோலிங். அப்போ யாயிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெர்பெண்டிகுலர். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸாகவும் இருக்கணும் அண்ட் பெர்பெண்ட் டு த பிளேனாகவும் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 மோஷன் வந்து ஒரு கப்பல் செலுத்தும் போது முக்கியமான மோஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள். ஏன்னா எதை விரும்புகிறீங்களோ அதான் உங்களை வந்து அடையும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது தான் உங்கள் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு, நன்றி, பாராட்டு தான் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது ஒரு டெக்னிக்கல் ஜேர்னி. இதை கூடவே நீங்கள் வந்தீங்கன்னா தான் வந்து அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் கம்யூனிட்டி கிடைக்கும். ஃபார் ஃபர்தர் கான்டாக்ட் 9840587794. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.